அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் இந்த ஸ்கில் ஒர்க்கர் வீசா மற்றும் அதிலே சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக விரைவாக பார்ப்போம். முதலாவதாக என்னென்னு சொன்னால், இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவிலே அவர்கள் தங்களுடைய தற்போது பணியில் இருக்கின்ற அந்த அந்த பதவியை, அதாவது அந்த ஜாப் கேட்டகரியில் இருந்து அவர்கள் அதே தொழில் வழங்குனர், அதே எம்ப்ளாயரிடம் வேறு தொழிலுக்கு செல்ல முடியுமா என்ற ஒரு விடயம் தொடர்பாக பலர் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே அவர்கள் அவ்வாறு செல்ல முடியும். அவ்வாறு செல்வதாக இருந்தால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தொழில் வழங்குனருடன், அந்த எம்ப்ளாயரிடமிருந்து புதிய சிஓஎஸை எடுத்து அதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொண்டு அவர்கள் அந்த தொழில் உயர்வினை அல்லது தொழில் மாற்றத்தை மேற்கொள்ள முடியும். அவ்வாறான விண்ணப்பத்தினை அவர்கள் 3 மாத காலம், அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு 3 மாத காலத்துக்கு முன்னர் விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பித்தால் கிட்டத்தட்ட 8 கிழமைகளிலே அதுக்கான முடிவுகள் கிடைக்கப்பெறும். அந்த முடிவின் அடிப்படையிலே அவர்கள் அந்த தொழிலை மாற்றிக்கொள்ள முடியும். அவர்களுடன் டிபெண்டன்ஸ், அதாவது அவரோட தங்கி வாழ்பவர்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்கள் இவருடன் சேர்ந்து ஒன்றாக அந்த விண்ணப்பத்தினை மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த விசா காலாவதியாவதற்கு முன்னர் அவர்கள் அந்த விசாவினை மாற்றிக்கொள்வதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்ள வேண்டும். இது இந்த முதலாவது விடயம், அதாவது தொழிலினை அதே தொழில் வழங்குனருடன் மாற்றிக்கொள்வது. வேறு ஒரு தொழில் வழங்குனரிடம் தங்களுடைய அந்த விசாவினை மாற்றிக்கொண்டு செல்ல விரும்பினால் ஸ்கில் ஒர்க்கர் இருப்பவர்கள் அவர்களும் அவ்வாறு மாற்றிக்கொள்ள முடியும். அவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அந்த புதிய தொழில் வழங்குனரிடமிருந்து அந்த சிஓஎஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்டு அந்த சிஓஎஸின் அடிப்படையிலே அவர்கள் விண்ணப்பத்தினை மேற்கொள்ள வேண்டும். அந்த தேவையான தேவைப்பாடுகள் அனைத்தையும் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அந்த அதாவது அவர்களுடைய சேலரி தொடர்பான, சம்பளம் தொடர்பான தேவைப்பாடுகள், தராதரம் தொடர்பான தேவைப்பாடுகள் மற்றும் திறமைகள் மற்றது அவர்களுடைய அனுபவங்கள் தொடர்பான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் புதிய தொழில் வழங்குனரிடம் சென்று அந்த வேலையை செய்ய முடியும். அதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொண்டு அந்த விண்ணப்பத்தினை 3 மாத காலம், தொழில் ஆரம்பிப்பதற்கு 3 மாத காலத்துக்கு முன்னர் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தது 8 வார கால பகுதியில் அதற்கான முடிவு கிடைக்கப்பெறும். அந்த முடிவின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தொழில் வழங்குனரை மாற்றிக்கொண்டு தொழிலை முன்கொண்டு செல்ல முடியும். முக்கியமாக இந்த 2 விடய கேட்டகரியிலேயுமே அவர்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் அந்த மாற்றுகின்ற விடயங்கள் அந்த ஒக்குபேஷன் கோடுக்குள்ளே அவர்கள் வருகிறார்களா, அந்த தொழில் அந்த பட்டியலுக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்களா என்ற விடயத்தை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் கவனத்தில் கொண்டு விண்ணப்பித்தால் அவர்களுக்கான அந்த தொழில் வழங்குனரை மாற்றிக்கொள்வதும் அல்லது ஒரே தொழில் வழங்குனரிடமிருந்து தாங்கள் வேறு தொழிலுக்கு மாறுவதும் பெரிய விடயமாக இருக்க மாட்டாது. இந்த அதாவது தங்கி வாழ்வர்கள் டிபெண்டன்ஸ் புதிய தொழிலை மாறினாலும் அவர்களும் அந்த ஒரே நேரத்திலே அவர்கள் விண்ணப்பத்தினை மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அவர்கள் ஏற்கனவே இருக்கின்ற அந்த விசா காலாவதியாவதற்கு முன்னர் அவர்கள் புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த புதிய தொழில் வழங்குனரிடம் வேலை செய்யும் அதன் அடிப்படையில் அவர்கள் கன விண்ணப்பத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்றது அந்த 2வது விடயமாக சொல்லலாம். அடுத்ததாக இப்பொழுது முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், பலர் இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவிலே இந்த நாட்டுக்குள் வந்தவர்கள் பலர் இன்று தொழிலற்ற நிலையில் இருப்பதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள். அல்லது அவர்களுடைய தொழிலை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த சம்பள அளவு சரியாக வழங்கப்படுதல் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதே போல் அந்த சம்பளங்கள் அவர்களுக்கு வங்கியிலே செலுத்தப்படாது, கையிலே பணமாக செலுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. இது தொடர்பாக கோமோவிஸுக்கும் இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்று அவர்கள் இப்பொழுது HMRC, அதாவது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைந்து இந்த சம்பள கொடுப்பனவுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்ற விடயத்தை ஆராய்ந்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த தொழில் வழங்குனர்களுக்கு இப்பொழுது பல்வேறு கடிதங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்பான விளக்கங்களை அளிக்க வேண்டிய தேவைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய அந்த அனுமதி, அதாவது ஸ்பான்சர் லைசன்ஸ் காலாவதியாவது அல்லது அதனை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான சூழ்நிலைகள் அல்லது இவ்வாறான பிரச்சனைகளை முகங்கொள்ளுகின்ற இந்த ஸ்கில் ஒர்க்கர் விசாவில் இருப்பவர்கள் தாங்கள் அடுத்ததாக என்ன செய்யலாம் அல்லது அடுத்த கட்டத்துக்கு தாங்கள் எவ்வாறு தங்களுடைய இருப்பினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அதனை எவ்வாறு செய்ய முடியும் என்ற விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு மேலதிக ஆலோசனைகள் அல்லது மேலதிக விடயங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஜே இமிகிரேஷன் லோயர்ஸ் லிமிடெட் உடன் தொடர்பு கொண்டு அதற்கான ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 02 03
411068 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவல்களையும் ஆலோசனையும் பெற்று உங்கள் இருப்பினை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.